குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் ஹைபர்போலா தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா செகண்ட் டைப். ஃபஸ்ட்டு டைப்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேலே, செகண்ட் டைப்பில் பாருதா ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y² / a² மைனஸ் x² / b² = 1. y² பாசிட்டிவாக இருக்கும், x² வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ நம்ம படம் y ஆக்சிஸில் போடணும் ராஜா. இவ்வளோ தான். அப்போ இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ், இது சென்ட்ரு 0,0 தங்கம். சென்ட்ரலிருந்து டைரக்ட்ரிஸு எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? a/e டிஸ்டன்ஸில் இருக்கும். அதே சென்ட்ரலிருந்து வெர்டெக்ஸு a டிஸ்டன்ஸில் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் ஒரு a டிஸ்டன்ஸு, நெகட்டிவ் ஒரு a டிஸ்டன்ஸ். அதே மாதிரி சென்ட்ரலிருந்து ஃபோக்கஸ்ஸு ஏஇ டிஸ்டன்ஸில் மேலேயும் இருக்கும், கீழேயும் இருக்கும். இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தங்கம், இப்போ பாருங்கள், சென்டர் சி 0,0, ஃபோக்கஸ் எஃப் ஒய் ஆக்சிஸில் தான் இருக்குது. அப்போ ஒய் ஆக்சிஸ்னு 0, எக்ஸோடைய வேல்யூ 0 ஆயிரும் இல்லையா? அப்போ 0, +r - ஏஇ. பாரு 0, இங்கே ப்ளஸ் ஏஇ, இங்கே 0, - ஏஇ. ரெண்டையும் கம்பைன் பண்ணி 0, +r - ஏஇ. புரியுதா தங்க? ஒய் ஆக்சிஸில் அப்படியே ஒய் ஆக்சிஸில் சொல்லணும். அதே மாதிரி வெர்டசஸ் பார்த்தீங்கன்னா ஏ 0, +r - ஏ, வேறு +a - ஏ. அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் பேர் ஒய் ஆக்சிஸ் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த டைரக்ட்ரிஸ் பாரு, இசட்டை பார்த்து சொல்லலாம். இசட்டில் இது x0 பர் ஒய் தான் ஏஇ. இது ஒரு ப்ளஸ் ஏஇ, இது ஒரு மைனஸ் ஏஇ. அப்போ ஒய் ஈக்குவல் டு +r - இ, சாரி a/e. புரியுதா தங்கம்? இது ஒரு a/e, இங்கே -a/e. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸு y ஈக்குவல் டு +r - a/e. புரியுதா சாமி? இது மூணும் ரொம்ப முக்கியம். ஒன்றுமே இல்லை, ஃபோக்கஸ்னா +r - ஏஇ டிஸ்டன்ஸ் ராஜா. அதே மாதிரி வெர்டஸ்னா ஏ டிஸ்டன்ஸு, அப்புறம் டைரக்ட்ரிஸ்னா a/e. அது மேலேயும் கீழேயும் இருக்கனால +r - வரும். அதுக்கடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம். ஈக்குவேஷன் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம்னா, லேக்டஸ் ரெக்டம் எது வழியாக போகும்? ஃபோக்கஸ் வழியாக போகும். அப்போ ஃபோக்கஸை பாரு, ஒய் வந்து இங்கே +ஏஇ, இங்கே ஒய் -ஏஇ. அப்போ ஒய் ஈக்குவல் டு +r - ஏஇ. அதே ஈக்குவேஷன் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். பாரு, நம்ம எந்த ஆக்சிஸ் மேலே போட்டிருக்கோம்? ஒய் ஆக்சிஸில் போட்டிருக்கோம். அப்போ ஒய் ஆக்சிஸ் தான் டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். அப்போ இன் ஒய் ஆக்சிஸ் x ஈக்குவல் டு 0. அதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். அதே எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது இங்கே காஞ்சுகேட் ஆக்சிஸு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த காஞ்சுகேட் ஆக்சிஸு இன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் டு 0. நல்லா பார்த்துக்கோக்கணும், மாற்றி சொல்லணும். ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும். அடுத்து b² அதே தான் சாமி, a² × e² - 1. எசென்ட்ரிசிட்டி இ பர் இ வந்து எப்பயும் 1 விட அதிகம். அப்போ ரூட்டா இது பேர் 1 + b² / a². தான் பிறகு மல்டிபிளாக இருக்கிற a² இந்தாண்டு வந்தால் டிவைடு, -1 இந்தாண்டு வந்தால் +1. அப்போ இ வேணுன்னா ரூட் எடுக்கணும், இவ்வளோ தான். அப்போ 1 + b² / a² ரூட்டுக்குள்ளே, அதுதான் எசென்ட்ரிசிட்டி. லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் அதே தான் சாமி, 2b² / a. லென்த் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் வந்து அதே 2a தான் சாமி. லென்த் ஆஃப் த காஞ்சுகேட் ஆக்சிஸ் அதே 2b தான் தங்கம். இந்த பேசிக் ஃபார்முலா நல்லா தெரிஞ்சதுன்னா இதை பேஸ் பண்ணி கணக்கு போட்டுக்கலாம் ராஜா. ஒன்றுமே இல்லை, நான் சொல்கிறது புரிஞ்சுதா? சென்ட்ரலிருந்து ஃபோக்கஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும், வெர்டெக்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும், டைரக்ட்ரிஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும், இது 3 தான் நமக்கு மெயின். லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் என்ன? 2b² / a. லென்த் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் 2a. லென்த் ஆஃப் த காஞ்சுகேட் ஆக்சிஸ் 2b. இவ்வளோ தான் சாமி. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு 5 மார்க்கு ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். சொல்கிறது புரிஞ்சுதா சாமி? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.